வணக்கம். இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வீடியோ. பட் ஆனால் இதை ஏன் போடலை அப்படின்னா, எனக்கு பர்சனலாக லியோ படத்து மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு கொஞ்சம் அந்த வேதனைப்பட்டுட்டேன். ஸோ அந்த ஒரு ரீசன் ப்ளஸ் அதை பற்றி பேச போனால் நிறையா பேசிடுவோமோ அப்படின்னு உங்கள் அக்காவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என் மனசில் இருக்கதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. சரி, அதனால் எப்படி சொல்கிறது, எப்பயாவது வீடியோஸ் எதுவும் வராத டயத்தில் கண்டிப்பாக எடுத்து இது ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுருந்தேன். இப்போ இந்த சேனலில் வந்து சரி நம்ம மட்டும் தானே பேச போகிறோம், மனசில் இருக்கிறத தைரியமாக பேசிடலாம் அப்படின்ட்டு எடுத்தது. மொத்தம் 7 பாட்டு, இப்போ 7வது பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பாட்டையே நான் பார்க்க போகிறேன். அதனால் எனக்கு தெரியும் ரியாக்ட் என்றைக்காவது ஒரு நாள் பண்ண போகிறோன்னு. மேபி எப்படி சொல்கிறது, நான் உண்மையிலே யோசிச்சு வச்சுருந்தேன் என்னென்னா, மறுபடியும் இந்த எல்சிஓ ரிலேட்டடாக ஏதாவது ஒரு படம் வரப்போ அப்போ இதை ஒரு ரீகேப் மாதிரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் இவர் கண்டினியூஸாக 1, 2, 3 போட்டார். எனக்கு தெரிஞ்சு 3வது பாட்டு போடும்போது இதோடு நிப்பாட்டிடுவார். அதில் பேசுகிறதுக்கான கண்டென்ட்டு அவ்வளோதான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் அவர் 7வது பாட்டு வரைக்கும் வந்துட்டார். சரி, ஓகே, அப்போ இத்தனை பேர் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறப்ப கண்டிப்பாக அதில் இன்னமும் விஷயம் எக்ஸ்ட்ரா அவர் ஃபிட் பண்ணியிருக்காருன்னு எனக்கும் தோணுச்சு. அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விஜய் கேரக்டர் பிளெண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன், பார்த்தி அண்ட் லியோ வேறு வேறு ஆளா, எல்சியூ பாட்காஸ்ட் தமிழன். ஓகே, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், எனக்கு படம் அவங்க 2 பேரும் கமிட் ஆக போகிறாங்கன்ற முன்னாடியே எல்லாருக்குமே அந்த ரூமர் பரவ ஆரம்பிச்சேனே எனக்கு பர்சனலாக ரொம்ப ஈகர் ஆகிட்டு. ஏன்னா நம்ம மார்வல் டிசியில் அந்த மாதிரி கொலாபரேஷன் பார்த்துட்டு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி கொண்டு வராங்க, எல்லா ஹீரோஸையும் ஒரு லைக் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி மெர்ச் பண்ணுறாங்கன்றப்ப அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் அதில் அவங்க காட்டினதை விட இப்போ நான் ஒரு பர்சனலாக லியோட ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுருந்தேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி வர ரூமர்ஸை கேட்டு நான் ஒரு மாதிரி கதை யோசிச்சு வச்சேன். என்ன மாதிரி இன்னும் நிறையா பேர் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி யோசிக்கிறப்ப அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை சொல்கிறப்ப லைக் எப்படி பொன்னியின் செல்வனுக்கு ஆச்சோ அது மாதிரி தான் ஆச்சு. உண்மையை சொல்லப்போனால் பொன்னியின் செல்வன் வந்து எல்லாருமே புக்கு படிச்சுட்டு ஆளுக்கு அவங்க புக்கு படிக்கிறப்ப என்ன ஆகிடும்னா நம்ம ஒரு மாதிரி இமேஜினேஷன் பண்ணிவிடுவோம். ஸோ அது போய் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது கண்டிப்பாக அவங்களால அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு 1000 யானை வர மாதிரி இமேஜின் பண்ணிடுவோம். அது அவங்க என்ன தான் சிஜியில் கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு அடாப்ட் ஆகாது. ரியலாக கண்டிப்பாக அதை கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இதில் மாட்டிக்கிச்சு. எப்படி சொல்கிறது, நிறையா பேர் நிறையா விதமான லிங்க், இன்னும் க்ரேஸியான ஒரு லிங்க் சொல்லணுன்னா, இவங்க கைதி படத்தில் வந்து கார்த்தியோட ஒய்ஃப் தான் வந்து லியோவோட தங்கச்சி. அவங்க 2 பேர் கல்யாணம் ஆகும். அவங்க 2 பேர் கல்யாணம் ஆகி அவங்க பொண்ணு இறந்து போனதுனால தான் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் மாமா மச்சான் லிங்க் பண்ணி விட்டாங்க. ஒவ்வொரு இதையும் கேட்குறப்ப சிலது சிரிப்பாக, சிலது ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அவர் வச்ச விஷயங்கள் கரெக்டு தான். இப்போ என்னை தாண்டி என்னோடய ஃபேமிலியில் இப்போ அண்ணிலாம் அவங்க போய் படம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு பிடிச்சதை தாண்டி அவங்களுக்கு அதிகமாக பிடிச்சிட்டு, அவங்க இத்தனைக்கும் விஜய் ஃபேன் இல்லை, அவங்களுக்கு ஏன் பிடிச்சிச்சுன்னா அவங்க வந்து ரெகுலராக இந்த இன்டர்வியூஸு இந்த டீகோடிங் அதெல்லாம் பார்க்காம டேரெக்டாக போய் படத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு அதில் காட்டின விஷயம் அவங்களுக்கு பிளைண்டாக பார்த்துட்டாங்க. இமேஜினேஷன் எதுவுமே இல்லாமல் பார்த்தனால அவங்களுக்கு படம் பிடிச்சி போயிடுச்சு. நான் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போனதுனால எனக்கு என்னவோ பர்சனலி ஹர்ட் ஆன மாதிரி. இத்தனைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு இன்டர்மிஷன் போடுறாங்க, நான் மட்டும் தனியாக தான் போய் அந்த படம் பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், செம்ம சூப்பரான ஹைப்பில் கொண்டு போய் முடிக்கிறாங்க. பட் யார் லியோன்னு தெரியாத வரைக்கும் எனக்கு இருந்த ஹைப்பு, இவர் தான் லியோன்னு தெரிஞ்சவொடனே எனக்கு டவுன் ஆனிச்சு. அது ஏன்னு எனக்கே தெரில. அது எப்படி சொல்கிறது, லைக் திருமலையில் வர மாதிரி வந்தார். எனக்கு அந்த கெட்டப்பு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. பட் நான் எதிர்பார்த்த லியோ இது இல்லை, இன்னும் ராவாக இருப்பார் அவர் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணனால எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி கைதியில் அவரோட ஃப்ளாஷ்பேக்கே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை கைதி இதேமாரி ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருந்தால் நீ தான் டெல்லியா அப்படின்னு காமெடியாக போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரோல் நடந்துச்சு. சேம் வே இதேமாரி பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் அவர் வந்து பண்ணியிருக்கலாம் லோகேஷ் அப்படிங்கிறது தோன்றது எனக்கு ஒன்று இருக்குது. அதை இந்த வீடியோ முடியும் போது நான் சொல்கிறேன். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரெடியா? இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சாரு. இப்போ லியோல ஹாலிவுட் திரும்பி பார்த்துருச்சா? பாத்துரும் சீக்கிரமே பாத்துரும். அது என்ன மாதிரி அந்த bloody sweet.
Hey guys, welcome back to another episode of PT. இன்னைக்கு இந்த வீடியோல என்னன்னா லியோ அப்படின்னு ஒரு படம். என்னப்பா ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, கொஞ்சம் மாசான சீக்வன்ஸ், ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ட்விஸ்ட். நான் தான்டா லியோ இதுதான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். சரி ஓகே, நான் சொல்லிடுறேன் இப்போவே. என்னால் எக்ஸைட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் படம் எங்கேயுமே எனக்கு ஓகே, அந்த ஃப்ளாஷ்பேக் சீனாக வேறு மாதிரி காட்டியிருக்கலாம், இல்லை லைக் ஸ்டோரி போர்ட் மாதிரி வச்சு ட்ராயிங்ஸ் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வாயால் சொல்லிவிட்டு அப்படியே இவர் டெல்லி இதில் சொல்கிற மாதிரி, கைதியில் சொல்கிற மாதிரி இதில் இவர் அப்படியே சொல்லிகிட்டே முடிச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வாயாலி அதை சீனாக காட்டியிருக்க தேவையில்லையோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. ப்ளஸ் கடைசி அதெல்லாம் கூட தாண்டி நம்ம வந்துட்டோன்னா இந்த இடத்துல அவர் சஞ்சய் தட் கிட்ட அவரோட நாதாண்டா லியோ அப்படிங்கிறத சொல்லியிருக்க தேவையில்லை. இந்த சீனே வேணான்றது என்னோட ஒரு ஃபீல். இந்த சீனே தேவையில்லை, இந்த சீனை வைக்காமல் இருக்கலாம், இல்லை அவர் இறந்து போகிற மாதிரி அப்படியே காட்டி முடிக்கலாம். அதேமாரி கடைசியிலையும் அர்ஜுன் சாரை அவர் லைக் கன்னு கைக்கு வந்துடுது, சுட போகிற மாதிரி பாயிண்ட் பண்ணுறாரு. பாயிண்ட் பண்ணிவிட்டு அவர் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு ஜஸ்ட் சுட்டுட்டு அவர் பாட்டு போயிருக்கலாம். ஓகே, கன்னு பாயிண்ட் பண்ணி வைக்கிறப்ப அவர் எடுத்து அந்த லியோ பண்ணுவார்ல, அது மாதிரி இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் சுட்டுட்டு போயிருக்கலாம். அது மட்டுமே போதும். அவர் நான் தான் லியோங்கிற மாதிரி சித்தப்பா அந்த இது சொல்லாமல் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் அந்த எதுவுமே சொல்லாமல் முடிச்சிருந்தா செம்ம ஃபீல் இருந்திருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸில் அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. லைக் அவர் யார் என்னன்னு அவர் வாயால் சொல்கிற மாதிரியே அது சீன் இருந்திருக்காது. அதுதான் அந்த கேரக்டர் ஹைப் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. விஜய் அண்ணா கரியர்ல ஒரு ஆவரேஜான ஒரு கேரக்டர் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன், இந்த வீடியோட முடிவில் உங்களோட அந்த எண்ணத்தை என்னால் மாற்ற முடியும். கேரக்டர்லாம் செம்ம கேரக்டருங்க, அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. சூப்பராக எழுதியிருப்பார். அந்த பர்சன் கேரக்டர் நல்லாயிருக்கும் லியோன்றவர். கடைசி வரைக்கும் இந்த படத்துல விஜயனோட அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதை கில்லி படத்துல வேலுவா இருக்கட்டும், துப்பாக்கி ஜெகதீஷா இருக்கட்டும், கத்தி கதிரேசனா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் எனக்கு பர்சனலா ஃபேவரட்டா இருக்கிற போக்கிரி தமிழா கூட இருக்கட்டும், இந்த எந்த கேரக்டரோடையுமே இந்த லியோ கேரக்டரை கம்பேர் பண்ணவே முடியாது. பிகாஸ் அவ்வளோ யூனிக்கா, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர். அவ்வளோ சூப்பராக ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாரு லோகேஷ். கரெக்ட். அது ஏன் அப்படிங்கறதையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். லியோ படமும் கேரக்டர் மட்டும் இல்ல, இந்த கான்டென்ட் இந்த வீடியோமே கூட யூனிக்கா இருக்கும். சோ ஃபுல்லா பாருங்க. ஆஃப்டர் திஸ் வீடியோ ஐ வில் டெஃபினெட்லி சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் தாட்ஸ் அபௌட் லியோ. சரி ஓகே, இப்போ படம் ஓப்பன் ஆகுது. வேணா அந்த வீடியோ படத்தை பத்தி இல்ல, கேரக்டர் பத்தி தானே. சோ இப்போ கேரக்டர் ஓப்பனிங்ல இருந்தே போயிடலாம். கேரக்டரோட ஃபேஸ் ரிவீல் ஷாட் ஒன்று ஓப்பன் ஆகுது. ரொம்ப ஒரு ஆர்டினரியான ஒரு இன்ட்ரோ, ஒரு ஆர்டினரி பர்சனுக்கான இன்ட்ரோ. ரொம்ப சிம்பிள். அண்ட் ஒரு விஷயத்தை முக்கியமாக நான் அந்த இடத்துல ஃபர்ஸ்டே பாயிண்ட் பண்ணிடுறேன். இந்த படத்துல மட்டும் 2 விஜய் 2 கேரக்டர், ஓகேவா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அதுல 1 பார்த்திபன், 1 லியோ. இந்த லியோ கேரக்டர் பத்தி நான் சொல்லும் போது நீங்க இந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு லியோ காமிச்சிருப்பாங்கல்ல, நியாயம் கேட்கக்கூடிய ஆளா, சென்டிமெண்டான ஆளா காட்டியிருப்பாங்கல்ல, அந்த லியோவை அப்படி எண்ணத்துல இருந்து தூக்கி குப்பையில போட்டுருங்க. அண்ட் ஃபிளாஷ்பேக்கும் ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அங்க இருக்கிறது லியோ கிடையாது. ஸோ நான் சரி, நீங்கள் சொல்கிறத ஃபேக்குன்னே வச்சுப்போம். என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல ஃபேக்குன்றதை. லியோ பற்றி பேசும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் கேரக்டரை மைண்டில் எடுத்துகிட்டு வராதிங்க. ஐ மீன் அதை இமேஜின் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு பதிலா த்ரிஷா மேம் இருக்காங்கல்ல, ஐ மீன் சத்யா கேரக்டர் படத்துல ஒரு போர்ஷன்ல லியோவை இமேஜின் பண்ணும். ஆண்டனி சத்யா கிட்ட லியோவை பத்தி ஒன்னு சொல்லுவாரு. நீ பார்த்திபன் நம்பி 20 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளு, அதுக்கு முன்னாடி ஈவு இறக்க இல்லாம அத்தனை பேரை கொண்டு இருக்கிற ஒரு மோசமான கொலைகாரன்னு தெரிய வரும் போது என்ன பாரு. அத மைண்ட்ல வச்சுட்டு சத்யா கேரக்டர் ஒரு இமேஜின் பண்ணும். உன் பெட்ல படுத்திருக்கிறவ ஒரு மோசமான கொலைகாரன்னு தெரிய வரும் போது என்ன பாரு. அப்போ ஒரு லியோவை காட்டுவாங்கல்ல, அதுதான் லியோ. அதையே நீங்களும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லியோ இமேஜினேஷனுக்கு ஓகே. அண்ட் இப்போ பார்த்திபன் கேரக்டர், அதை படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்க்கு அந்த கேரக்டரை காமிப்பாங்க. ஒரு ஆர்டினரியான பர்சன், ஒரு ஃபேமிலி மேன், அண்ட் வெரி குட் ஹஸ்பண்ட், அண்ட் வெரி குட் ஃபாதர், அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட், அண்ட் வெரி குட் பிரதர், அண்ட் வெரி வெரி குட் பர்சன். இதுதான் பார்த்திபன். ஓகேவா?
இப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள 20 இயர்ஸ் பேக் இந்த மனுஷனுக்கு அப்படி ஆப்போசிட்டா, அதாவது நான் இப்போ குட்னு போட்ட இடத்துல எல்லாம் பேடுன்னு போட்டுக்கோங்க, அப்படி ஒரு மனுஷன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்குள்ள கொன்னு புதைக்கப்பட்டிருக்கும். அதாவது விஜய் அண்ணாவோட உருவத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருவத்துக்குள்ள உயிரோட ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதாவது பார்த்திபன் கேரக்டர், அந்த கேரக்டரோட வயசு வெறும் 20 தான். அதாவது இந்த உருவத்துக்குள்ள இருந்த ஒரு கேரக்டர் லியோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போச்சு, இந்த உடம்புக்குள்ள அடக்கமாய் போச்சு. ஆனா அந்த இடத்துல இருந்து வேற ஒரு கேரக்டர் பிறக்குது, பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிறக்குது. சோ அதுதான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க இந்த பார்த்திபன். ஓகேவா? அண்ட் இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறமா 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போய் புதைக்கப்பட்ட அந்த ஒரு லியோ கேரக்டர் திடீர்னு உயிர் வந்து வெளியில வர போகுது. ஒரு மனுஷனுக்குள்ள, அதாவது ஒரு உடம்புக்குள்ள 2 நேர் எதிராக. ஆமா, இதை சொல்லி ஆகணும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி நான் பேச போகிறதில்ல. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு காஃபி ஷாப் ஃபைட் சீக்வன்ஸு இது வரைக்கும் ஓகே, மேபி எனக்கு தெரில, நான் பார்த்ததில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெஸ்ட்டு ஆக்ஷன் கோரியோகிராஃபி நான் அதை தான் சொல்லுவோம். பர்ஃபெக்டான பில்டப். அந்த சீனு ஒரு ஃபைட் வருதுன்னா எப்போ கனெக்ட் ஆகும்னா, அது சீனை கரெக்டாக எலிவேட் பண்ணி பில்டப் பண்ணி போகிறப்ப தான் அந்த ஹீரோ பஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ட் அவுட் ஆகணும் பார்க்கும் போது. அப்போ தான் அந்த இது ஃபைட் கனெக்ட் ஆகும். அந்த இது இதில் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சண்டைக்கோழி படத்தில் அந்த பஸ் ஃபைட்டு அப்போ அந்த எலிவேஷன் கிடைக்கும். அந்த பில்டப் எலிவேட் ஆகி கரெக்டாக பீக்குக்கு போகும்போது ஹீரோ பஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆகும். நம்ம ஆன உடனே அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ்குள்ளே ஹீரோ பஸ்ட் அவுட் ஆகி அந்த பஸ்ஸுலேருந்து வெளில குதிக்கிறப்ப நம்மளுக்கு ஹை பாயிண்ட் கிடைக்கும். சேம் வே இங்கே அது நடக்கும். அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கப்ப அவன் பொண்ணுக்கிட்ட போகிறான்றப்ப அவர் பஸ்ட் அவுட் ஆவார். அதுலேயும் கண்ட்ரோலாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த கடைசி சீனில் வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறப்ப கன் எடுத்து சொல்கிறப்ப அந்த கத்துறப்ப உள்ள ஃபீல் இருக்குல்ல, அது நம்ம அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம ஃபீல் பண்ணிடுவோம் பஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி. அதனால அந்த சீன் ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. அதர் தென் கோரியோகிராஃபி, ஃபைட் ஆக்ஷன் கோரியோகிராஃபி தாறுமாறு. அந்த சீன் வேறு லெவல். இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது கேரக்டர்ஸ் கடந்து போராட போகுது. நீங்க கூட லியோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. விஜய் அண்ணாவோட ஆக்டிங் சூப்பரா இருக்கிற மாதிரி தோணி இருக்கும். பிகாஸ் ஏன்னா படம் ஃபுல்லா அவர் போராடிக்கிட்டு இருப்பாரு. அவர் அப்படி படம் ஃபுல்லா ரொம்ப ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவருக்கு வெளியில மத்தவங்களோட நடக்கிற போராட்டத்தை தான் நீங்க ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்க. பட் அந்த உடம்புக்குள்ள அந்த பார்த்திபன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இந்த ஹரால்டு, மிஸ்கின், சாண்டி இவங்களை விட ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரோட போராடிட்டு இருப்பான் பார்த்திபன். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்காத அந்த விஷயத்தை நான் சொல்றேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோட சொல்லணும். ஒரு நைட் முன்னாடி பார்த்திபன் வந்து வழக்கம் போல உங்க குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாரு. கதை சொல்லி முடிப்பாரு. அதுக்கப்புறம் தூங்க போயிருவாங்க. அந்த நாள் நைட்டு தூங்குவாருல, அந்த நாள் நைட்டு கண்ணை பொத்துவாருல, இந்த கண்ணை பொத்தி முழிக்கிறத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ மீன் இதை அடிக்கடி நான் பின் பண்ணுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாளோட இந்த நைட்ல தான் அந்த லியோ கேரக்டர் வந்து உயிரோட எழுந்திருக்க போகுது. சோ இப்ப தூங்குறதுக்காக கண்ணை மூடினது என்னமோ பார்த்திபன் தான். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாஸ்ட் சவுண்ட் ஒன்னு கேட்கும். ஒரு கார் ஒன்னு பிளாஸ்ட் ஆகும்ல, அந்த சவுண்ட், அதாவது இத்தனை வருஷமா அந்த ஊர்ல கேட்காத ஒரு சவுண்டு. அந்த சவுண்டை கேட்ட உடனே கண்ணு முழிப்பாருல்ல, அந்த கண்ணு முழிச்ச அந்த கேரக்டர்ல 95% தான் பார்த்திபன். பட் பேலன்ஸ் 5% லியோவா தான் கண்ணு முழிப்பாரு. வாவ், கேட்க நல்லா இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் 5% தான் லியோ இந்த உடம்புக்குள்ள வந்திருக்காரு. அண்ட் தென் மறுநாள் எப்பவும் போல காலையில ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. அப்போ வந்துட்டு அவரோட பையன் சித்தார்த்த வந்துட்டு கூப்பிடுவாரு, பார்த்திபனை வந்துட்டு கூப்பிடுவாரு. அப்போ அங்க விஜய் அண்ணா வந்துட்டு திரும்ப மாட்டாரு, வேற ஒரு எண்ணத்திலே போய்கிட்டு இருப்பாரு. அதாவது அப்போ அந்த இடத்துல அந்த 5% லியோ வந்துட்டு ஃபுல் பாடியை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக உள்ள இருக்கிற 90% பார்த்திபன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அவரால் நார்மலா இருக்க முடியல. அண்ட் திரும்ப அகைன் அவர் அப்பா அப்பான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாரு நம்ம பார்த்திபன் தான் அப்படின்னு. ஆனா அப்பா அந்த இடத்துல லியோ போயிரும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலா பார்த்திபனா இருப்பாரு. ஸ்கூல்ல சூப்பரா சொல்றாரு. இது சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் போல இருக்கு படம். ஆஃபீஸ்னு ஒரு நார்மலாக தான் அப்படி போய்கிட்டு இருப்பாரு. ஒரு நார்மலான பார்த்திபன் வந்துட்டு இப்போ இந்த ஃபுல் உடம்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு.
ப்ரௌசர் ஹிஸ்டரியா எந்த அவன்தான் அந்த அதுக்கப்புறமா அவருடைய ஒர்க்குக்கு போயிருவாரு. எந்த ஒர்க்குக்குன்னா காஃபி ஷாப்புக்கு இல்ல, அவர் வந்துட்டு ஒரு அனிமல் ரெஸ்கியூ டீம்லயே இருப்பாரு. அனிமல் ரெஸ்கியூவர் இங்க பக்கத்துல காஃபி ஷாப் வச்சிருக்கான். சோ அதனால அந்த ஹைனா சீக்வன்ஸ் அதெல்லாம் ஓகே தெரியும்ல. சோ அங்க வந்து ஒரு அவுல வந்துட்டு இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நார்மலா பார்த்திபன் அங்க இருந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம வெட்டரி டாக்டர் வர சொல்லுங்க, அந்த அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷி கிட்ட சொல்லுவாரு பார்த்திபன். ஜோஷி ப்ளூ கிராஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இதை உடனே ட்ரீட் பண்ணணும். அப்படியே நம்ம வெட்டினரி டாக்டர் உடனே வர சொல்லுங்க. தென் அப்போ வந்துட்டு ஜோஷி சொல்லுவாரு, இஸ் நோ மோர். இட்ஸ் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இருந்துட்டார். ஐ திங்க் கண்ட்ரோல் இல்லாம வேலையில இருந்து விழுந்துப்பாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே ஒரு 99% பார்த்திபனா ஐயோ நமக்கு தெரிஞ்சவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஆச்சரியப்படுவாரு. என்ன சொல்றீங்க? யா forgot to tell you. பட் 1% அந்த ஃபேஸ்ல பாருங்க, அதாவது ஜோஷிக்கு ஒரு ஃபோன் வரும், அந்த ஆப்போசிட்ல என்ன சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரியாது. அதுக்கு வந்துட்டு அவர் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாரு. அதை கேட்டதும் சந்திரமுகி வெளிவந்த தருணம் 1% லியோ வெளியே வருவார் பாருங்க அந்த ஃபேஸ்ல. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஜோஷி சொல்லுவாரு, இது வந்து ஆக்சிடென்ட் இல்லையா, பிளான்டு மர்டரு, துப்பாக்கியால ஷூட் பண்ணிருக்காங்க அவரை. அண்ட் 1 வீக் பிஃபோர் நடந்த ஒரு இன்சிடென்ட்டையும் பின் பண்ணுவாரு. அதாவது படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தர் கொலை பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அது இந்த மாதிரி கலெக்டர் போன வாரம் செத்து போனார்ல, அதை நான் ஏதோ ஹிடன் ரன் கேஸ்ன்னு நினைச்சேன். பட் இப்போ இது இப்படி நடந்ததை பார்த்தா ஏதோ கில்லிங் ஸ்ப்ரீ மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாரு ஜோஷி. அதை கேட்டதும் ஒரு 5-6% லியோ அந்த ஃபேஸ்ல வெளியில வருவாரு. அதாவது பார்த்திபன் அந்த இடத்துல அவரை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அந்த ஃபேஸை பார்த்தாலே தெரியும் பார்த்திபனுக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியமான, இது எப்படி, இது என்னடா, இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான நிலைமையில அந்த ஃபேஸ் இருக்கும், பார்த்தா தெரியும். 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன், இப்படிதான் கேள்விப்பட்டதே இல்ல. இந்த ஊர்ல எப்படி ஜோஷி துப்பாக்கி வந்துச்சு? ஆனா அதுக்கப்புறம் ஜோஷி நான் ஸ்பாட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் இப்போ அந்த குழப்பத்தோட அவரால் அந்த இடத்துல நார்மலா இருக்க முடியாது. சோ நானும் வரேன்னு சொல்லிடுவாரு. நானும் வரவா? ஸோ ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கன் ஷூட்டு, கார் பிளாஸ்ட், கொடூரமான கொலை இதெல்லாம் பார்த்ததும் நல்லா அந்த ஃபேஸ்ல கவனிங்க. அவர் கேள்விப்படும் போது பட்ட ஆச்சரியத்தை இங்க நேர்ல பார்க்கும் போது காட்ட மாட்டாரு. அந்த இடத்துல பார்த்திபன் மேக்ஸிமைஸ் பண்ணிடுவாரு, ஆச்சரியத்தோட முடிஞ்சிடும். பட் இங்க கொஞ்சமா ஒரு 7-8% லியோவை பார்க்கலாம் இந்த ஃபேஸ்ல. அந்த இடத்துல அவரோட மைண்டுக்குள்ள அங்க ஒரு கதையே ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு போராட்டமே ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு காஃபி ஷாப் சீனுக்கு சீன் பாஸ் ஆகும். காலையில இருந்து இப்போ வரைக்கும் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபேஸ்ல ஒரு 10% லியோவா இருக்காரு. பட் 90% பார்த்திபன் தான், நோ ப்ராப்ளம். பட் 10% லியோவா இருக்காரு. அதாவது லியோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த சீனை அவர் வாயை லைட்டாக மூவ் பண்ணுறாருல, இது வந்து யாரும் அவர்கிட்ட சொல்லலை இது மாதிரி பண்ணுங்கன்னு. லோகேஷ் தான் இதுலேயோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னார்னு நினைக்கிறேன். நாங்கள் ஜஸ்ட் இது மாதிரி ஷார்ட் தான் வச்சோம், அவராக இது பண்ணார். பட் அது வந்து நான் இங்கே சீனுக்கு எடுத்து வைக்க போகும்போது நான் அதை லியோவாக நினச்சி, அவர் லியோ வந்து அதில் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி தான் வச்சோம். பட் அது அந்த ஃபேஸில் தெரிஞ்சிச்சுன்னாங்க. அது ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி பண்ணாருன்னு தெரில. மேக்ஸிமைஸ் பண்றாரு. தென் அவருடைய பொண்ணு வந்துட்டு, அதாவது இந்த சிண்டு வந்துட்டு அப்பா அப்பான்னு பார்த்திபனை கூப்பிடும். அப்பயுமே 2-3 வாட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்துட்டு நம்ம பார்த்திபன் அப்படிங்கிறதே ரியலைஸ் ஆகும். அப்பா 2-3 வாட்டி கூப்பிட்டு ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறமா லியோட அந்த பெர்சன்டேஜ் ஃபுல்லா டவுன் ஆகி பார்த்திபன் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிடுவார் அந்த பாடியை. சேம் காலையில் அவருடைய பையன் அப்பான்னு கூப்பிட்டு சேஞ்ச் பண்ண மாதிரி. ஸோ இப்போ திரும்ப பார்த்திபன் ஆகி நார்மல் ஆயிடுவாரு. ரொம்ப நார்மலா ஜாலியா ஃபன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குட் பர்சனா பார்த்திபனா இருப்பாரு. ஃபேவரட் சீன் வரப்போகுது. பரவாயில்ல. அந்த அதுக்கப்புறமா அந்த இடத்துல சாண்டி உள்ள வருவாரு. வேணும்னே வம்பு பண்ணுவாரு. சாக்லேட் காஃபி வேணும்னு கேட்பாரு. பந்தே பாய், சாக்லேட் காஃபி வேணும். க்ளோஸ் பண்ணியாச்சு பிரதர், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சொல்லுவாரு. சேம் அதே மாதிரி ஒரு டைம் சொல்லுவாரு, 2 டைம் சொல்லுவாரு. திரும்பவும் அவர் சாக்லேட் காஃபின்னு அழுத்தும் பொழுது பட்டுன்னு ஒரு 2% லியோ அந்த ஃபேஸ்ல தெரியும் பாருங்க. அந்த அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி ஸ்ருதிங்கிற பொண்ணு, அதாவது பார்த்திபனோட சிஸ்டர் மாதிரியான பொண்ணு, மார்னிங் கூட அந்த பொண்ணுக்கு தான் பார்த்திபனும் சத்யாவும் சேர்ந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் யாரும் இல்ல போல, இவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே போல. ஸோ ஒரு சிஸ்டர் மாதிரியான எம்ப்ளாயி. அந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு கிளம்பும் போது ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம், நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், கேக்குதா இல்லையா? கடை அடைச்சாச்சு. சாண்டி வந்துட்டு எப்படின்னா, சாண்டியை வந்துட்டு ஒரு சைக்கோவா காட்டியிருப்பாங்க. சைக்கோ மாதிரினா கொலை பண்ற மாதிரி மட்டும் இல்ல, இன்னொன்னு ஆல்ரெடி ஓப்பனிங் சீன்ல காட்டியிருப்பாங்க, கவனிச்சிங்கன்னா தெரியல. அந்த கலெக்டர் வீட்டுல கொலை பண்ணிட்டு வீடு ஃபுல்லா தேடி இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ரூமுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கும். அதை வந்துட்டு இவர் பாத்துருவாரு. பார்த்ததும் ஒரு டெவில் ஸ்மைல் ஒன்னு பண்ணுவாரு. அந்த சீனை அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா வெறும் கொலை மட்டும்தான் இவர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். அதாவது இவருக்கு கொலை பண்றதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு, இவர் ஒரு சைக்கோவாச்சு, இவர் கொலை பண்றதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு, அதுக்கான அர்த்தம் தான் இந்த ஸ்மைலு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் கன்வே ஆயிருக்கும். அந்த பொண்ணு கொடூரமா செத்து போக போறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்வே ஆயிருக்கும். பட் அந்த சீனை அப்படி என் பண்ணாம இன்னொரு ஷாட் வச்சு என் பண்ணிருப்பாங்க. அவர் சிரிச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவாரு.
ஸோ அவரை வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லரா மட்டும் இல்லாம ஒரு விமன் அடிக்டராகவும் காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண போறாருங்கிறதா அந்த ஷாட்ல கன்வே பண்றாங்க. சேம் அதே மாதிரி அவர் இந்த காஃபி ஷாப் இருக்குல்ல, பார்த்திபனோட காஃபி ஷாப்புக்கு உள்ள வர்றதே அந்த ஸ்ருதிங்கிற பொண்ணை பார்த்துட்டு தான் உள்ளேயே வருவாரு. ஸோ அந்த ஸ்ருதிங்கிற அந்த பொண்ணு பக்கத்துல வரும்போது கையை பிடிச்சி இழுப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், லியோவோட பெர்சன்டேஜ் இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி ஒன்னு நடக்கும். சாண்டி அந்த பொண்ணு சவுண்ட் கேட்டு திரும்புவாருல, அப்ப பின்னாடி ஹிப்ல கன் வச்சிருப்பாரு. அதை பார்த்ததுமே லியோட பெர்சன்டேஜ் அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ தென் கையை பிடிச்சி இழுத்ததும் அஸ் பார்த்திபனா ஒரு அண்ணனா தடுக்கலான்னு போவாரு, அவர் கன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணிடுவாரு. தென் பார்த்திபன் உடனே உள்ள இருக்கிற லியோவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அஸ் பார்த்திபனா இருக்கிற காசையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கொடுப்பாரு. அந்த இடத்துல அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்னு லியோக்கு வழி விடுறது, இல்ல பார்த்திபனாவே இருக்கிறது. பட் அவர் அந்த இடத்துல லியோக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாரு, வெறும் பார்த்திபனா ஒரு அண்ணனா மட்டும் யோசிப்பாரு. உடனே அவருடைய அந்த டே 1 கலெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு எல்லா பணத்தையும் நான் கொடுத்துட்டேன், அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. என்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் கொண்டு வந்துட்டேன், இதுக்கு மேல வேணாலும் சொல்லுங்க எடுத்து தரேன், அவளை போகட்டுருங்க ப்ளீஸ். அதுக்கப்புறமும் சாண்டி வந்துட்டு எனக்கு சாக்லேட் காஃபி தான் வேணும்னு சொல்லுவாரு. ப்ளீஸ் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சாக்லேட் காஃபி. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் காஃபி போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த அப்போ அங்க மிஸ்கின் அண்ட் கேங்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. உள்ள வந்துட்டு சாண்டி கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டேபிள் அவர் வச்ச காசு எல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கிடுவாங்க. அப்போ மிஸ்கின் வந்துட்டு பார்த்திபனை பாப்பாரு. பட் அவர் பார்த்தது என்னமோ பார்த்திபன் தான், ஆனா அங்க அவர் ஆப்போசிட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது 15% லியோ. அந்த ஷாட் காட்டும் போது ஒரு சவுண்டோட காட்டுவாங்க. அவர் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஷாட் வைப்பாங்க. உள்ள அந்த மிஷின்ல ஹீட் ஆகிற சவுண்ட் ஒன்னு கேட்கும். அந்த சத்தத்தோட அந்த 15% லியோவை காட்டுவாங்க. சொல்லல, அதாவது வெறும் 15% வந்ததுக்கே மனுஷன் எவ்வளவு ஹீட் ஆகுறாங்கிறத பாருங்க. அதாவது வெறும் 15% லியோவே இவ்வளவு டெரிஃபிக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த மிஸ்கின் அதுக்கப்புறம் இங்க கிளம்பலாம், வந்தவள முடிச்சு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே சாண்டி சொல்லுவாரு, இந்த பொண்ணு அந்த குழந்தை இங்க இருக்கிற சிஸ்டி மொத்தத்துக்கு நம்ம மூஞ்சி தெரியும், இதை அப்படி விட்டுட்டு போனா நம்ம நாளைய கூட தாண்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறமா விஜய் அண்ணாக்கு ஒரு ஷாட் வைப்பாங்க. அப்ப 20% லியோவை வந்துட்டு நம்ம அந்த ஃபேஸ்ல பார்க்கலாம். இப்படியே விட்டுன்னு நாளைக்கு தாண்ட மாட்டோம், என்ன பண்ணலாம். அந்த ஹீட்டிங் சவுண்டையுமே அந்த இடத்துல இன்னும் ஹை பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த அதுக்கப்புறமா பார்த்திபன் லியோவை கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. காஃபி எடுத்துட்டு வர்றது, வைக்கிறது, கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்துட்டு பார்த்திபன் தான் இந்த உடம்புல கண்ட்ரோலா இருக்காரு. ஸோ நோ வரிஸ். அண்ட் அதுக்கப்புறமா சாண்டி அவர் எதுக்காக உள்ள வந்தாரோ அதை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாரு. அதை பார்த்திபன் ஒரு அண்ணனா திரும்பி பாப்பாரு. அதாவது அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு காலையில தான் கல்யாணம் ஆச்சு. இவர் தான் ஒரு பேரண்ட்ஸோட இடத்துல இருந்து பண்ணி வச்சிருப்பாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கடா. அன்னைக்கு நைட்டு கூட அந்த பொண்ணு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போறேன்னு சொல்லும் போது பார்த்திபன் வந்துட்டு ஒரு மாதிரி கேலி பண்ணுவாரு. அதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு அதெல்லாம் இல்ல, நான் ஹாஸ்டலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லும். வேலை முடிச்சிச்சு, நான் கிளம்பவா? அண்ணா நீங்க வேற ஹாஸ்டலுக்கு தானே. அதாவது அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி அவர் கேலி பண்ணுவாரு. ஸோ சாண்டி அந்த பொண்ணு அபியூஸ் பண்றத பார்த்திபன் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்ச நம்ம தங்கச்சி டென்ஷன் ஆகி கண்ண முடுவாரு. அவளுடைய ஹஸ்பண்ட் கூட நான் அவளை டச் பண்ணல, எவனோ ஒருத்தன் வந்து இப்படி நம்ம கண்ணு முன்னாலே இப்படி பண்ண போறானே, அதாவது இப்படி பண்றானே அப்படிங்கறத திரும்பி பார்த்துட்டு ஒரு அண்ணனாவோ ஒரு அப்பாவாவோ அவர் அங்க என்ன பண்ணுவாரு, அவர் அங்க என்ன பண்ணணும், அவர் அங்க வேற ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் லியோவுக்கு கொஞ்சம் வழி விடுவாரு. அவர் கண்ணை மூடுறாருல, இதை நான் ஓப்பனிங்ல ஞாபகம் வச்சுக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? கண்ணை மூடும் போது பார்த்திபனா மூடுறாரு, அண்ட் தென் கண்ணை திறந்த உடனே லியோவா திறக்கிறாரு. வாவ் சூப்பர். அண்ட் லியோவை கண்ணை திறந்த உடனே கவனிங்க, ஒரு செகண்ட் கூட பொறுமை இல்ல, ஐஸ் ஓபன் பண்ண உடனே அட்டாக் பண்றாரு. அண்ட் முக்கியமா இதுல இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்திபன் வழி விட்டது வெறும் 50% லியோவுக்கு தான் வழி விட்டுருக்காரு. பேலன்ஸ் பாதி கண்ட்ரோல் பார்த்திபன் தான் வச்சிருக்காரு. ஏன் சொல்றேன்னா அந்த சீன் ஃபுல்லா ஃபைட் பண்ணுவார்ல, ஒருத்தரை கூட கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. பிகாஸ் பார்த்திபனோட கண்ட்ரோல் 50%. அதனாலதான் அந்த கன்னை கூட கையில எடுக்க மாட்டாரு, கீழே தள்ளி விட்டுருவாரு. கன்னை கையில எடுத்தோம்னா லியோ மேக்ஸிமைஸ் பண்ணிடுவானே. இதை பத்தி எண்ட் ஆஃப் த வீடியோல ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆனா பயங்கரமா அடிப்பாரு. பாதி லியோ வெளியில வந்துட்டு அடிக்கும் பொழுது அந்த ஸ்ருதிங்கிற பொண்ணோட ரியாக்ஷனை கவனிச்சிங்கன்னா தெரியும், இது நம்ம அண்ணன் இல்லையே, பார்த்திபன் இப்படி பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். பட் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது லியோ, வெறும் பாதி லியோ தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாதி லியோட ஃபைட்டே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிளாஷ்பேக் லியோ இமேஜின் பண்ணாதீங்க, இந்த ஃபேஸை இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. லியோ வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு டெவில். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் பாதி லியோ வெளியில வந்ததுக்கு பயங்கரமா அடிவிலும் எல்லாருக்கும். முக்கியமா சாண்டிக்கு வாயெல்லாம் கிழிச்சு மூஞ்சி குழப்பி விட்டுருவாரு. ஒரு ஷாட்ல ஆல்மோஸ்ட் கொலை பண்ணிடுவாரு. ஆனா அதுக்கப்புறமா அவருடைய பொண்ணு அதாவது சிண்டு அதை பார்க்கும் போதும் பாதிலியோ பாதி பார்த்திபனா, அதாவது பாதி அப்பாவா பாதி கொலைகாரனா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. சோ அது பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா சிண்டு வந்துட்டு அப்பா அப்பான்னு 2-3 வாட்டி கூப்பிடும்.
முன்னாடி பார்த்த மாதிரி 2-3 வாட்டி இப்படி ஞாபகப்படுத்திட்டாலே லியோவோட பெர்சன்டேஜ் வந்துட்டு கம்மியாயிரும் இல்லையா? அதே மாதிரி ஒரு 30% லியோ கம்மியாயிருச்சு. 70% பார்த்திபன் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுவாரு, பிடிச்சு தள்ளி விடுவாரு, கொஞ்சம் ஓடுவாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் அந்த 50%ல பண்ண மாதிரி அரகண்டா டெவிலா ஃபைட் பண்ண மாட்டாரு, அட்டாக் பண்ண மாட்டாரு. ஸோ அந்த அப்பாங்கிற வார்த்தை பார்த்திபன் மேக்ஸிமைஸ் பண்ணுது. வாவ், இது உண்மையிலே லோகேஷ்க்கு தெரியுமான்னு தெரியல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இது உண்மையிலே அவர் அப்படி நினச்சி தான் வச்சுருப்பாரா, இல்லை இவரா இந்த மாதிரி சொல்கிறாராங்கிறது எனக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, இவர் சொல்கிறது அப்படியே அடாப்ட் ஆகுது அந்த சீனுக்கு, கரெக்டுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது மாதிரி அடிச்சிட்டு இருந்தது, அதுக்கப்புறமா அடி வாங்குற மாதிரி தான் சீன் இருக்கும். செமங்க, சூப்பர். லியோவை கம்மி பண்ணிருச்சு. அதை பாருங்களேன், வெறும் 50% லியோவுக்கு இப்படி இருந்த இவனுங்களோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க 100% லியோ வந்தா என்ன ஆகும் அப்படின்னு. சரி ஓகே, அந்த அதுக்கப்புறமா இப்போதான் பார்த்திபன் 70% வந்துட்டாருல அந்த அப்பாங்கிற வார்த்தையினால. ஆனால் அதுக்கப்புறம் சாண்டியை பார்த்ததும் அகைன் லியோவோட பெர்சன்டேஜ் அதிகமாகும். அவருடைய அடியிலுமே அந்த ஃபேஸ்லையுமே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ட்ரெய்லரில் வர கட்டு அந்த சீன் சூப்பராக இருக்கும். அந்த ஃபேஸை, அந்த பாதி லியோவோட ஃபேஸை மிஸ்கின் பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஒரு பீதியோட பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவருக்கு தெரிஞ்சிடும் இவன் மோசமானவன், இவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால சுற்றிங்க இருந்த பொண்ணை இழுத்து போட்டு பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸோ அப்படி லாக் பண்ண உடனே பார்த்திபன் லியோவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படி லாக் பண்ணதுக்கு அப்புறமா மிஸ்கின் வந்துட்டு சாண்டியை விட்டு அவனை கொண்டு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சாண்டி உடனே ப்ரோக்கன் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போய் குத்துறதுக்கு நிப்பாரு. அப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும். அந்த இடத்துல அவருடைய ரைட் சைடு ஃபேஸை மட்டும் காட்டுவாங்க, அதாவது லியோவுடைய அந்த பாதியை காட்டுவாங்க. 50% தானே லியோவும் பார்த்திபனாவும் இருக்காரு. ஸோ சாண்டி வந்துட்டு அந்த லியோவோட ஃபேஸை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க, அதாவது பயப்படாம கோவத்தோட பார்க்குற அந்த ஃபேஸை வந்து காட்டுறாங்க. ஸோ சாண்டி அதை பார்த்துட்டு இவனும் பயப்படல, இவனை இப்படி கொல்லக்கூடாது, அவன் பயந்து போய் தான் சாவணும், இவனை பயப்பட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பொண்ணு பக்கத்தில், அதாவது சிண்டு பக்கத்தில் போவாரு. அங்க போய் நின்று அகைன் அவருடைய ஃபேஸை திரும்பி பார்ப்பார் சாண்டி. அப்போ இன்னொரு பாதி ஃபேஸை காட்டுவாங்க, அதாவது பார்த்திபனோட அந்த 50% ஃபேஸை காட்டுவாங்க, அந்த பயத்தோட நடுக்கத்தோட இருக்கிற ஒரு ஃபேஸ். ஆனா ரைட் சைடு பாதி லியோவோட கோவமும் இருக்கு, பட் லெஃப்ட் சைடு அந்த சீரியஸ்லி வேற லெவலுங்க அந்த ஃபீல். நான் அந்த சீன் பார்த்துருக்கேன், பட் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை. கரெக்டாக ஹாஃப் வித்தியாசமான ரியாக்ஷன், அது தெரில, செம ஆக்டிங். பார்த்திபனோட அந்த பதட்டத்தை சாண்டி பாக்குறாரு. சோ தென் அதுக்கப்புறம் சாண்டி சிரிக்கிறாரு, பாதி பயம் வந்துருச்சு, அப்ப நான் அந்த பொண்ணை கொண்டுட்டா மீதி பயமும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. தென் கொல்லலாம் அந்த பொண்ணு பக்கத்துல போறாரு. பட் மிஸ்கினுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பயம், எங்கடா போறான், அவனை முதல்ல கொன்று, அவன் ஆபத்தானவன் அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. பிகாஸ் அவர் பாக்குறது அந்த பாதி லியோவை பாக்குறாரு. பட் சாண்டி வந்துட்டு முழு பார்த்திபனா தான் அவன் சாகணும், முதல்ல அவனை பார்த்திபனா மாத்துறான்னு அவன் பொண்ணு கிட்ட போறாரு. அவருடைய பொண்ணு அப்பாங்க அப்பான்னு சொல்லும், பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பா அப்பான்னு ஞாபகப்படுத்தும் போது லியோ போயிட்டு பார்த்திபன் வெளியில வருவாருல்ல, அதே மாதிரிதான் சாண்டியை நினைச்சிட்டு போறாரு. பட் இந்த இடத்துல சேம் அதே மாதிரி கண்ணை மூடுறாரு, லியோவை வெளியில விடவா இல்ல பார்த்திபனா வெளியில போகவாங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. அண்ட் தென் கண்ணை ஓபன் பண்றாரு. இப்போ இந்த ஃபேஸை பாருங்களேன், நீங்க எந்த பாதியை மறைச்சு வச்சு பார்த்தாலும் சரி உங்களுக்கு லியோவோட ஃபேஸ் தான் தெரியும், அதாவது 2 பக்கமுமே கோவமும் வெறியும் மட்டும்தான் இருக்கும். அந்த பாதிலியோ பாதி பார்த்திபன் ஃபேஸை கம்பேர் பண்ணி பாருங்களேன், இதுல வந்துட்டு ஒரு பயமும் கோவமும் கலந்து இருக்குது. அப்படியே இந்த ஃபேஸை பாருங்க, பல்லெல்லாம் கூட கடிக்கிறாரு பாருங்க, அதாவது பார்த்திபன் கண்ணை மூடி பாடியோட ஃபுல் கண்ட்ரோலை லியோ கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ கண்ணை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே அந்த கோர்ட்ல கூட சொல்லுவாங்க ஸ்பிளிட் செகண்ட்ல, அதாவது அடுத்த பாதி செகண்ட்லயே கன்னை எடுத்து 5 பேரையும் கரெக்டா நெத்தி பொட்டுல சுடுவாரு. அதுல ஏம் பண்றது கூட டைம் இருக்காது, பட் ஆனா அந்த இடத்துல அவர் அதை பண்ணுவாரு. கன்ல இருந்து ஃபயர் ஆன 5 புல்லட்ஸும் கரெக்டா இறந்து போனவங்களோட நெத்தியில இறங்கிருக்கு, ஒரு புல்லட் கூட மிஸ் ஃபயர் ஆகல. பட் அவர் ஷூட் பண்ணும்போது அந்த ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு பார்த்திபனோட சாயலும் இருக்கும், ஒரு 1 or 2% பார்த்திபன் அந்த இடத்துல இருப்பாரு. பட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் லியோவோட ஆக்ஷனா இருக்கும். பார்த்திபன் ஐயோ இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தோட லியோ கோவத்தை வெளியில காட்டுவாரு. சோ ஃபுல் 100% லியோ கூட இன்னும் வெளியில வரல, ஒரு 5-10% கிட்ட பார்த்திபன் தான் இன்னும் இருக்காரு. அந்த 90% லியோவே அந்த ஸ்பிளிட் செகண்ட் அந்த அவர் வந்து அந்த டென்ஷன் ஆகி கத்திட்டு சுடுவார்ல, அப்போ அந்த ஒவ்வொருத்தருக்கும் சுடுறப்பே அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் சொல்கிற மாதிரி அந்த பாடி ஃபுல்லுமே வந்து கைண்ட் ஆஃப் லியோட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையேங்கிற அந்த பார்த்திபனோட ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட், கரெக்ட்.
எய்ம் பண்றது கூட டைம் இல்லாத நேரத்துல இன்னொன்னு அந்த 5 பேருமே வேற வேற டைரக்ஷன்ல இருப்பாங்க. ஆங்கிளையும் சேஞ்ச் பண்ணணும், எய்மும் பண்ணணும், ஷூட் பண்ணணும், அதுவும் நெத்தி பொட்டுல ஹெட் ஷாட் பண்ணணும். பட் இந்த இம்பாசிபிளான விஷயத்தை அவர் பண்ணுவார் அந்த இடத்துல. இமேஜின் பண்ணி பாருங்களேன், வெறும் 90% லியோவே இவ்வளவு ஸ்கில்டா டெவிலா டேஞ்சரா இருக்காரு அப்படின்னா 100% லியோ, அதாவது பார்த்திபனா பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள லியோ எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கறத. ஆனா எல்லாரும் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்க செத்து போனதுக்கு அப்புறமா பார்த்திபன் வந்துட்டு பாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லியோ வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா அவர் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுவாரு இல்ல அந்த சீன்ல. செம்ம ஆக்டிங் இது வரைக்கும். அந்த அழுகையில வந்துட்டு இப்படி இவனை வெளியில விடுற மாதிரி ஆயிப்போச்சே, இவனை கொன்னு மறக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்படி திடீர்னு வெளியில வந்துட்டானுங்கிற ஒரு வருத்தம், கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அந்த அழுகையில வந்துட்டு சிண்டோன் அப்படின்னு கூப்பிடுவாரு. பட் அவர் தான் வந்து ஷூட் பண்ணி காப்பாத்திட்டாருல்ல, இருந்தாலும் ஏன் தெரியாத மாதிரி சிண்டோன்னு ஒரு மாதிரி பதட்டமா கூப்பிடுறாரு. ஏதோ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆன மாதிரி பதட்டமா ஏன் கூப்பிடுறாரு? அது ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கண்ணை மூடுனது மட்டும் தான் தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு பொறுத்த வரைக்கும் அவன் கொலை பண்ண போனா நான் கண்ணை மூடிட்டேன். சோ அதுக்கப்புறம் அவன் குத்துனானா இல்லையா, என்ன நடந்துச்சு எதுவுமே அவருக்கு தெரியாது. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. சிண்டு கிட்ட போனா அது நான் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் ஸோ இங்கே லியோ போய் பார்த்திபன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கரெக்ட். இதெல்லாம் சொன்னப்போ எனக்கு உண்மையிலே இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஏதோ அந்த ஓல்டு கேரக்டர் வந்துட்டு போயிருக்குன்ற ஃபீல் தான் இருந்துச்சு. அது அப்படியே கொண்டு போயிருந்தானா வேறு லெவலில் அந்த சைக்காலஜிக்கல் மூவி மாதிரி இருந்திருக்கும். அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் அவர் கூப்பிடுறாரு. ஸோ தான் அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா அப்பான்னு திரும்ப 2 வாட்டி சொல்லும். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி பார்த்திபன் ஆகி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா அப்படியே அங்கேயே உறைஞ்சி போய் உட்காந்துருப்பாரு. ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று காட்டியிருப்பாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய படமே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஆனா அதுக்கப்புறம் ஜோஷி வந்துட்டு கூப்பிடுவாரு, பார்த்திபன் கூப்பிடுவாரு, திரும்ப மாட்டார். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி அப்பா அப்பா பார்த்திபன் இந்த மாதிரி சொல்லி ஞாபகப்படுத்தும் போது தான் லியோ அவரால் கண்ட்ரோல் பண்ணி பார்த்திபனை வெளியில கொண்டு வர முடியுது. அவருக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்க அந்த லியோ கூட நடக்கிற அந்த போராட்டத்துல இருந்து அவரால் வெளியில வர முடியுது. அந்த அதுக்கப்புறமா பார்த்திபனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கோர்ட்ல நிக்க வச்சு சொல்லுவாங்க, முன்ன பின்ன துப்பாக்கி பிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளு எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பல வருஷமா ட்ரைனிங் பண்ண போலீஸ்காரங்களுக்கே ஒழுங்கா ஷூட் பண்ண தெரியல, பட் இவர் எப்படி இதை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பார்த்திபனோட ரியாக்ஷனை பாருங்களேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, நானா அப்படி பண்ணேன், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது, இங்க என்ன நடக்குதுன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். பிகாஸ் அதை பண்ணதுதான் லியோ ஆச்சு. ஸோ இதுவருக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? அந்த அதுக்கப்புறமா கோர்ட்ல வந்துட்டு சொல்லுவாங்க, இவரோட இந்த திறமையை சராசரி மனுஷங்களோட ஒப்பிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திரு பார்த்திபனின் துப்பாக்கி சுடும் திறமையை இன்னும் பல சராசரி மனிதர்களின் திறமையோடு ஒப்பிட்டு போதிய விளக்கம் அளிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறார். ஆனா அங்க நார்மலா யாருமே ஒழுங்கா ஷூட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திபனை கூப்பிடுவாங்க. அப்பயுமே அவர் அங்க உள்ளுக்குள்ள லியோவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்திபன் அகைன் ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு ரிலைஸ் பண்ணிட்டு வராரு. பார்த்திபன் ஐயே. தென் மார்க்ல நிக்க வச்சு கன்னை கொடுத்து ஷூட் பண்ண சொல்லுவாங்க. தென் துப்பாக்கி, கோடாரி, அம்பு இதெல்லாம் கொடுத்து அவரை எய்ம் பண்ண சொல்லுவாங்க. பட் அவர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவரோட ஃபேஸை பாருங்களேன், அந்த வெப்பனை எல்லாம் டச் பண்ணும்போது அவருக்குள்ள இருக்கிற அந்த லியோ கொஞ்சமா வெளியில வருவாரு. பார்த்திபனா பட் அவருக்கு அங்க ஒண்ணுமே தெரியல, பட் லியோ மூலமா அங்க ஒரு வேற ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹண்டிங் வெப்பன்ஸ். படத்துல லியோ வந்துட்டு ஒரு ஹண்டர். ஆக்சுவலா இந்த பார்த்திபனுக்கு அனிமல் ரெஸ்கியூ பண்ற ஸ்கில் இருக்கிறதே, அதாவது இந்த அனிமல் ஹேண்டலிங் தெரிஞ்சிருக்கிறதே லியோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்லால தான். சோ அதனால தான் லியோக்கு இந்த எய்ம் பண்றதெல்லாம் சர்வசாதாரணமா வருது. அதனால தான் 5 பேரை 5 டைரக்ஷன்ல எய்ம் பண்ணி ஹெட்ஷாட் பண்ண முடிஞ்சது. சோ அந்த ஸ்கில்ல பார்த்துட்டு ஜோஷியும் ஆச்சரியப்படுறாரு, அந்த போலீஸ்காரனும் ஆச்சரியப்படுறாரு, முக்கியமா பார்த்திபனையும் ஆச்சரியப்படுறாரு. ஆனா அந்த கன்னை வாங்கிட்டு அவர்கிட்ட 9mm கன் கொடுப்பாங்க, அதாவது ஷார்ட் ரேஞ்சில் உள்ள ஒரு பிஸ்டல் கொடுப்பாங்க. அதுலயுமே ஷூட் பண்ண இடத்துல வட்டம் போட்ட மாதிரி கரெக்டா பாயிண்ட்ல ஷூட் பண்ணுவாரு. அப்போ அந்த இடத்துல லியோ ஷூட் பண்ண அந்த ஆக்ஷன்ஸை பிளெண்ட் பண்ணி காமிப்பாங்க. அதாவது நீ என்ன கன்னை வேணாலும் கொடு, நான் இப்ப லியோ அன்னைக்கு நைட்டு ஷூட் பண்ண அவன் தான் இங்கேயும் போயிருக்கான், நீ எங்க வேணா டார்கெட் கொடு, நான் குறி வச்சா எறவலும் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்போ இங்க இந்த இடத்துல நான் வந்துட்டு வீடியோவை முடிக்கிறேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன லியோ வரை இப்போ உயிரோட வந்துட்டான். பிகாஸ் இதுக்கப்புறம் ஸ்டோரி வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பா போகும். ஏன்னா இதுக்கே இவ்வளவு நேரம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தா போர் அடிக்கும். சோ நான் அதை வந்துட்டு பார்ட் 2 பண்றேன். ஓகே, ஏன்னா மிஸ்கினோட பொண்டாட்டி அங்க என் புருஷனை கொண்டவன குடும்பத்தோட நான் அழிப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. குடும்பத்தோட அறுத்து குழின்னு அனுப்பிட்டு தான் இந்த மனுஷனை மண்ணுக்கு கொடுப்பேன், இது சத்தியம் சத்தியம். கொன்னே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அந்த கும்பல் இருக்கானுங்க. பட் ஆனா இங்க குடும்பத்தை பாதுகாக்கணும், அமைதியா வாழணுங்கிற மாதிரி பாதி பார்த்திபனா என்ன தேவையில்லாம கோவப்படுத்தி வெளியில கொண்டு வராதங்கிற மாதிரி லியோ. சோ இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் பிளெண்டிங் போர்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இதுக்கப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது ஆந்தனி தாஸ் கூட ஒன்னு சொல்லுவாருல்ல, பார்த்திபனா இருந்தா 4 பேர் போதும், ஆனா அதுவே லியோவா இருந்தா நம்ம மொத்த ஊரே. இந்த டைலாக் தாங்க வச்சு முடிப்பாங்க.
ஸோ இந்த லியோங்கிற இந்த கதையில ஒரு விஷயம் எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா அதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். இது வந்துட்டு ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ற ட்விஸ்ட் பண்ற கதை கிடையாது. லாஸ்ட்ல வந்துட்டு நான் தான் லியோங்கிறேன், இது எனக்கு எப்பவோ தெரியுமா, இதெல்லாம் ஒரு ட்விஸ்டா, இதெல்லாம் ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்கல்ல. பட் ஸ்டோரி வந்துட்டு அது பேஸ் பண்ணது கிடையாது. ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற 2 கேரக்டர், அதாவது 2 வேற வேற ஆப்போசிட் கேரக்டர், அதாவது வேற வேற மனநிலை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு உடம்புக்குள்ளேயே வேற வேற கேரக்டர். இது உதாரணமா அந்த முனி படம் பார்த்திருக்கீங்க. அண்ணே முனி அண்ணே, நானும் ஒய்ஃபும் வெளியே போறோம், இப்ப போங்க, நான் கூப்பிடும்போது வாங்கண்ணே. அதுல வந்துட்டு ராவல் லாரன்ஸ் வந்துட்டு தான் பொண்டாட்டி கூட போயிட்டு இருக்கும் போது ஒரு சில ரவுடிகள்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு பயப்படுவாரு. ஆனா அந்த இடத்துல அதுக்கப்புறம் அவருக்குள்ள பேயா இருக்கிற முனியை வந்துட்டு வெளியில கூப்பிடுவாரு. ஸோ அவர் வெளியில வந்துட்டு ஃபைட் பண்ணுவாரு. லைக் அந்த மாதிரி ஆம்னிட்ரிக்ஸ்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இவருக்குள்ள லியோங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் பார்த்திபனோட அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இட்ஸ் லியோ டைம் அப்படிங்கிற மாதிரி லியோவை ஆக்டிவேட் பண்ணி விட்டாரு. அவர் இப்படிலாம் சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாரு. அவர் சொல்கிறது ஓகே, அது மாதிரி 2 கேரக்டர் இருக்குது, அது எல்லாம் ஓகே. பட் அதான் நான் தாண்டா லியோ அப்படிங்கிறத சொல்லியிருக்க தேவையில்லைங்கிறது தான் என்னோடது. அது சொல்லாமல் நீட்டாக கொண்டுட்டு வந்துட்டா. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு சீன்லாம் எவ்வளோ இன்டெப்த்தாக காட்டினாங்க. ஓப்பனாக லியோ வர்றதையும் பார்த்திபன் மாறுறதையும் காட்டின மாதிரி அவர் மைல்டாக காட்டிட்டு போயிருந்தாலே அந்த கன்ஃபியூஷனோடைய ஆடியன்ஸை வெளில வர வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திபன் விசஸ் லியோவா போனது. இதுக்கப்புறம் பார்த்திபன் அண்ட் லியோ விசஸ் அதர் எனிமீஸ் இந்த மாதிரி எல்லாம் போகுது. ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். சூப்பர். நான் ஆக்சுவலி இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஃப்ராங்காக சொல்லணுன்னா இந்த எப்படி சொல்ல, டீகோடுங்கிற பேரில் நிறைய பேர் இது மாதிரி இருந்துச்சு, அது மாதிரி இருந்துச்சு, படம் வரதுக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிடுவாரோன்னு தான் சீரியஸ்லி பயந்தேன். பட் ஆனால் இவ்வளோ சூப்பராக அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீன்ஸ் நான் சொன்னேன்னே அதை ரொம்ப அழகாக பார்த்து அதுலேருந்து இவ்வளோ டீட்டெயிலிங் எடுத்திருக்காருங்கிறது பெரிய விஷயம். நான் அதை என்ஜாய் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு நான் அதை டீகோட் பண்ணி பார்க்க என் மனசு போகல. பட் ஆனால் இந்த டீகோட் அவர் சொன்ன பிறகு அந்த சீனை நான் வேறு மாதிரி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறுது. சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. இது ஒரு பார்ட்டே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் 7 பார்ட் இருக்குது. நல்லா இருந்துச்சு. கண்டினியூ பண்ணுவோம். அவர் அடுத்தடுத்த பார்ட்டில் சொல்ல போகிறப்ப என்னோட லியோ எக்ஸ்பீரியன்ஸ், லைக் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்ட் லியோவுக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது கொஞ்சம் அது ஃபுல்ஃபில் ஆகாமல் ஹார்ட் பிரேக் ஆனதுனால நான் வந்து கோட்டு ரிலீஸ் அப்போ எந்த இன்டர்வியூஸ் எதையுமே பார்க்கல. அப்படியே பிளாங்காக தான் போய் பார்த்தேன். பட் அந்த படம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி சொல்ல தேவையில்லை. இது எனக்கு ரொம்ப பர்சனலி எனக்கு அந்த கேரக்டர் என்ன ரொம்ப பிடிச்சி போன கேரக்டர் லியோ தாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் மீட் பண்ணுவோம். ரெடியா?